ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்ம உள்ளங்களை ஆராய்ந்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். சங்கீதம் 95 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அந்த மகாராஜனாய் இருக்கிற அந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் கைகளை தட்டி இந்த பாலை நாம் பாடணும். Yeah.
பற்றி இன்றைக்கு ஜான் கண்ணாயிரம் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. சுவாசிக்கின்ற யாவும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் நல்லவர், நீர் அன்பானவர், நீர் பெரிய தேவன், நீர் பரிசுத்த தேவன். சகலத்தையும் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற எங்களுடைய பரலோக தகப்பனே, காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் இன்னும் ஒரு நாள் ஜீவனம் பண்ணும்படி, காலையிலே நாங்கள் சுவாசிக்கும்படி எங்களுக்கு ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உமக்கு பிரியமானதை இன்றைக்கு நாங்கள் செய்யவும், உமக்கு பிரியமானதை இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கவும் ஆண்டவரே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆரம்பிக்கும்படி நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே இந்த ஒரு வார காலம் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே நீர் எங்களை நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு, அந்த சிந்தையோடு கர்த்தர் செய்த எல்லா விதமான தயவையும் நாங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க இந்த நேரத்தை உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவின் உதவியோடு எங்களுடைய பரிசுத்த தேவனை நாங்கள் தரிசிக்கும்படி, அதற்கு தடையாயிருக்கின்ற எங்களுடைய சரீர பலவீனங்கள், எங்களுடைய அழைப்பாய்கின்ற சிந்தனைகள், மற்ற எல்லா காரியத்தையும் இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் முற்றிலுமாக தாங்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வருகின்ற எல்லா தடைகளும் நீர் எடுத்து போட்டு, பரிசுத்தாவின் உதவியோடு இன்றைக்கு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வெறுமனே வந்து வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்ட தேவ ஜனங்களாக நாங்கள் விடுத்திருந்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் வசனத்தின் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக, காணிக்கையின் மூலியமாக, இசையின் வழியாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் கனப்படுத்த ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே எங்களுடைய சகல பலவீனங்களை மன்னித்து இந்த ஆராதனையின் பிரசனத்தில் எங்களை நீர் நடத்தும்படி, பாடல் நடத்துகின்ற மகனையும் நீர் தொடர்ந்து வழி நடத்தும். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் வல்லநாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாலை நாம் பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை.
மாறி மாறி வாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 துவங்கி 46 வசனம் வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். இருபதாம் வசனம் வரை 33ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க எடுத்துக்கொண்ட பகுதி உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 தொடங்கி 33 வரை. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டுமல்ல சேர்த்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அதை பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதை சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிவித்திருக்கு. அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து, அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து, உங்கள் கூடாரங்களில் முன்னிறுத்து கர்த்தர் நம்மை குறித்து நமக்கு அளிக்கும் பொருட்டாக நமக்கு எமோரியரின் கையிலே ஒப்புக் கொடுக்கும்படி நம்பிக்கை பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதியுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும், ஏனாக்கிரியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதர் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இடத்திலிருந்து வருகிற வரைக்கும் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். இறுதி வசனம் சேர்ந்து வசிப்போம். இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு சென்றாரே. அப்படியிருந்தும் அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசம் உணர்வீர்கள். அமருங்கள். இயேசு கிறிஸ்து நீங்கள் நாமத்திலே உங்கள் யாவரையும் குறித்து நான் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காணிக்கை தசமபாகங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம், சந்தோஷமான குடும்பம். நல்ல
சோஸ்திர பாலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புமிக்கும் ஆண்டவரே, இந்த வேலைக்கான வேலை பாவம் ஒரு சிறு காணிக்கை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காணிக்கையை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துமாய் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காணிக்கை சபை தலைவர்கள் நல்லபடியாக பயன்படுத்த அவருக்கு அறிவு ஞானத்தும் அறிவு கொடுக்குமாறு ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சபை உங்களுடைய தலைமையை நடத்த எங்களை பதிச்சியும் பேசி மாவட்ட ஜெயிக்கும் ஜீவனோட பிதாவே. ஆமென். அப்போது ஜெபத்துக்கு கடை செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோட என் உயிரான 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 இயேசு பாலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். உயிரான 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 இயேசு
செல்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே பிள்ளைகளாகி நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஒரு வார காலம் உம்முடைய காக்கும் கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக நன்றி. எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய சோர்வுகளை கர்த்தர் நீக்கி உற்சாகத்தை கர்த்தாவே நீ தொடர்ந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான இன்னல்களை நாங்கள் சந்திக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே தொடர்ந்து நீ எங்களுடைய ஜெபத்தை கேட்டவர்களை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மத்தியில நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற சகோதரன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகளுக்கு கர்த்தர் தொடர்ந்து இறங்க வேண்டுதல் செய்கிறோம். தாயார் ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயை தொடர்ந்து கர்த்தர் குணப்படுத்த பலப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மற்றும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். சரீரத்தில் வேண்டிய பலத்தை கர்த்தர் தொடர்ந்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தொடர்ந்து இறங்க கல்வி ஞானத்தை கர்த்தர் தந்தருள நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை படிக்க சிறப்பாய் படிக்க கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆண்டவரே, இந்த வேலையிலே கர்த்தாவே விசேஷமாக வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே கிருபையாய் கண்ணோக்கி பாரும், போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் காத்து கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் உத்தம இருதயத்தோடு வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதாக ஆண்டவரே நீர் இறங்கி தயவாய் அவர்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேலையில கர்த்தாவே ஒருமனப்பட்டவர்களாய் சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தேவனே, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இந்த வருத்தம் நீங்கி ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகளுடைய உள்ளத்திலே கர்த்தாவே உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் பூரணமாய் விளங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உளுத்தராம் திருச்சபையை கர்த்தர் தயவாய் நடத்தி வருவதற்காக நன்றி. ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. சபையார் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தயவாய் நடத்தி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரிகள் கோமதி கோமலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி எலிசபெத் டேனிக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற ஜோஷுவா மனிஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரன் ஜெய்டன் ஆகேஷ் கருணுக்காக ஜெபிக்கிறோம். ஜோவேனா இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். கடந்திட்ட ஆண்டுகளிலே கர்த்தாவே உம்முடைய ஆசி அவர்கள் மேல் இருந்தமைக்காக நன்றி. நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து வந்தீங்க, அதுக்காக நன்றி. அதே போல ஆண்டவரே, வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை பரிபூரணமாய் தாங்க மன்றாடுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே நீ தந்தருளும். சரீரத்தில் பலத்தை தாங்க ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை தொடர்ந்து அவர்கள் கட்டத்தக்க கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தின் மேல கர்த்தருடைய காருண்யம் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அமைதலோடு நிம்மதியோடு சமாதானத்தோடு இந்த தேசத்திலே நாங்கள் நடமாட முடிகிறது, வாழ முடிகிறது.
அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக இந்த தேசத்தை கர்த்தாவே நீர் சேமமாய் வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் அமைதலோடு வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையில பல விதமான போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறதான இந்த நாட்களிலே தேவனுடைய பலன் எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்துக்கு பலவிதமான சோதனைகள் வரும்போது ஆண்டவரே தேவனே, நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய பிரசன்னத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, எங்களுடைய சந்ததியாரை எங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, தேவனுடைய பக்தியிலே அவர்கள் பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள், கலாச்சாரங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே, அதற்கு அவர்கள் முகம் கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பற்றுதலிலே அவர்கள் உறுதியாய் நிற்க தேவன் தாமே உதவி செய்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் என்பதை நீர் அறிவீர். அப்படியாக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சந்ததியும் கர்த்தாவே நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இப்பொழுதும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில புதிதாய் வந்திருக்கிற சகோதரன் ரூபன், அவருடைய மனைவி மீராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் எங்கள் மத்தியில கர்த்தாவே நீங்க கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தம்பதிகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை தாழ்த்தி நம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தயவாய் ஒரு ஜெபம் கேளும். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு சிறு பிள்ளைகள் உங்களுடைய கிளாஸுக்கு போகலாம். ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 24 வரையிலும். ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 24 வரையிலும். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரிவுத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன்.
உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்கள் சேவித்தார். அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் ஜோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ஜோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுதே ஜனங்கள் ஜோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். பிரியமானவர்களே, மீண்டுமாக இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அந்த வெல்கம் இருந்துச்சு. ஓகே. ஸோ சகோதரர் ரூபன், மீரா, சார் மகேஷ் சுமதி, அவங்களுடைய மகள் மீரா, அவருடைய கணவர் ரூபன், ஸோ நம்ம மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு, கூடியாச்சு 1 வருஷம். சரி, 1 வருஷம். ஸோ இன்றைக்கு நம்ம மத்தியில் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கேரளா இருக்கிறாங்க. ஸோ கேரளா இருக்கிறாங்க. நேற்று எங்களுடைய குடும்ப ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் கலந்து கொள்ள வந்தாங்க. ஸோ கர்த்தர் அவர்களையும் தொடர்ந்து வழி நடத்தி வராங்க. பிரியமானவர்களே, இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு வருஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2025 2025 வந்து ஒரு விசேஷமான ஒரு வருஷம். நமக்கு வந்து தெரியும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், போன வருஷம் நம்மளுடைய தெலுங்கு மக்கோத்த ஜோஹோ அவர் வந்து அறிவிச்சாரு, வந்து இது வந்து படிக்கலாம். ஸோ நம்முடைய இந்த வார இறுதி லீவு வெள்ளி சனியிலிருந்து சனி ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு வந்து அந்த செய்தி கேட்கும் போதே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அது பெரிய ஒரு ஆனந்தத்தை அது வந்து கொடுத்தது என்பதை நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏனென்றால் அந்த நாளில நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். கடந்த 10 வருஷமா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம். அதுக்காக தேவன் வந்து ஜெபத்தை கேட்டு அந்த நாளை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிக்க நமக்கு அந்த வாய்ப்பினை வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. மெய்யாகவே ஆண்டவருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துகிறோம். அப்ப அந்த அற்புதமான செயலை வைத்து இந்த வருஷத்துல நான் வந்து என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வார இதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் நம்மளுடைய தீம் கருப்பொருள் வந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house we will serve the Lord அப்படின்ற அந்த கருப்பொருள்ல தான் இந்த 2025ஆம் ஆண்டை நம்ம வந்து கடந்து போகிறோம். அந்த தீம் தான் இன்றைக்கு என்னுடைய தெய்வ செய்தியின் தலைப்பு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household we will serve the Lord. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தேவன் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆகையினாலே நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக நம்ம வந்து அறிந்து கொள்வது அவசியம். அப்படி நம்ம வந்து ஆழமாய் அறிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தரை வந்து இந்த ஆண்டிலே நம்ம வந்து அர்த்தத்தோடு நம்ம வந்து சேவிக்க அல்லது தொழுது கொள்ள நாம் வந்து முடிவு செய்து ஒரு தீவிரமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் நம்ம வந்து செய்து இந்த வருஷத்தை மட்டுமல்ல, இனி வருகிற ஆண்டு கர்த்தர் சித்தமானால் நமக்கு கொடுப்பாரானால் நாம் உண்மையோடு உத்தமத்தோடு தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
அப்போ பிரியமானவர்களே, இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா 3 காரியங்களை நம்ம வந்து இன்றைக்கு ஆழமாய் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். முதலாவதாக என்ன பார்க்கணும், தேவனை சேவிக்க இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. To serve the Lord is a commandment that was given unto us. இங்க வந்து யோசுவாவை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பின்னணியை அவர் வந்து கொடுக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா வந்திருந்தாங்க. ஏறத்தாழ 430 வருஷம் அடிமைத்தனத்துல வந்திருந்தாங்க. பிறகு யெகோவா தேவன் அவர்களை வந்து விடுவித்தாரு. அப்புறம் விடுவித்தது மாத்திரமல்ல, அப்புறம் சிவந்த சமுத்திரத்தை அவங்க வந்து கடந்து வந்தாங்க. கடந்து வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம், கானான் தேசத்தை அவங்க வந்து சுதந்திரித்தாங்க. ஆஃப்டர் 40 இயர்ஸ் 400 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. அப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. அதன் பிறகு கானான் தேசத்தை அவங்க வந்து சுதந்திரித்து வந்தாங்க. அப்ப ஏறத்தாழ நம்ம வந்து பார்க்கும்போது 450 இயர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வந்து அவர்கள் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? தேவன் அவர்களுக்கு ஒரு விடுவிப்பவராக, டெலிவரர், தேவன் பராமரிக்கிறவராக, சஸ்டெய்னர், ப்ரொவைடர், அப்புறம் தேவன் பேணி காக்கிறவராக, சஸ்டெய்னர், அப்புறம் குணமாக்குபவராக, அது மாத்திரமல்ல இஸ் த கிவர். அவங்க கேட்கும் போதெல்லாம் தேவன் வந்து கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். தண்ணீரை கேட்டாங்க, தண்ணீரை கொடுத்தாரு. அப்புறம் சாப்பாடு மன்னாவை ஆண்டவர் வந்து கொடுத்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படியாக அந்த 450 இயர்ஸ் கர்த்தர் நடத்தி வந்த அந்த விதத்தை அவங்க பார்த்தாங்க. கடவுள் யார் என்பதை அவங்க வந்து பார்த்தாங்க. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க வந்து பார்த்தாங்க. மொத்தத்தில் தேவனை பார்த்த இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய தயவில் அந்த கானான் தேசத்தையும் அவர்கள் வந்து சுதந்திரித்தாங்க. அப்போ அந்த சுதந்திரித்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், இப்போ யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது யோசுவா அவருடைய மரண காலத்துக்கு வந்துட்டார். இஸ் கோயிங் டு டை. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட். ஆரம்பத்திலிருந்து மோசே வந்து கொடுத்தது போல இப்போ கடைசியா அவருடைய மரண இதுல அவர் வந்து இந்த முக்கியமான கட்டளை வந்து கொடுக்கிறார். என்ன கட்டளை? இஸ்ரவேலரே கர்த்தரை தொழுது. ஓ இஸ்ரேலைட்ஸ், serve the Lord. இஸ்ரவேலரே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் அந்த கட்டளை. இதுதான் அந்த கட்டளை அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளை நம்ம வந்து பார்க்கும்போது ஏன் யோசுவா இந்த கட்டளை வந்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது எகிப்து தேசத்துல அவங்க வந்து இருக்கும்போது அவங்களுடைய வாழ்நாளில இந்த எகிப்திய விக்கிரகங்களை வழங்கி வந்தாங்க, ஐடல்ஸ். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துல அவங்க வந்து இருக்கும்போது, அதாவது புறப்பட்டு வரத்துக்கு முன்னதாக ஆண்டவர் எத்தனை வாதைகள் அனுப்பினாரு? 10 வாதைகள். ஸோ அந்த 10 வாதைகளும் என்ன குறிக்குது அப்படின்னாக்கா 10 தெய்வங்களை குறிக்கிறது, விக்கிரகங்களை. ஸோ அந்த 10 விதமான விக்கிரகங்கள், தெய்வர்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வர்கள் அப்படின்னு யோசுவா வந்து சொல்லும்போது யாரை குறித்து பேசுறாரு? ஆபிரகாம், அவருடைய தகப்பன்மார், முற்பிதாக்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை அவர் வந்து சொல்றாரு. அப்ப அந்த ஐப்ராத்து நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வர்களையா, அல்லது எகிப்து தேசத்தின் தேவர்களையா, அல்லது இப்போ அவங்க கானான் தேசத்துல சுதந்திரிச்சிட்டாங்க, ஆனா முழுமையா அந்த அந்நியர்களை அவங்க வந்து துரத்தல, அங்கேயும் அமோரியர்கள் வணங்குகிற தேவர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப யோசுவா அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கட்டளை வந்து கொடுக்கிறாரு. இந்த தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவன் அல்ல, இந்த தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கடவுள் அல்ல.
கடவுள் யார்? ஒரே ஒரு கடவுள் தான். யாரு? உங்களை விடுவித்த அந்த கடவுள் உங்கள் தான், உங்க கடவுள் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். உங்களை விடுவித்தவர், உங்களை பராமரித்தவர், உங்களை பாதுகாத்தவர், உங்களை வழி நடத்தினவர், உங்களை ரட்சித்தவர், அவர் ஒருவரே தான் கடவுள் அப்படின்னு யோசுவா இந்த ஜனங்களுக்கு வலியுறுத்தும் வண்ணமாக நீங்கள் தேவனை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று அவர் வந்து சொல்றார். அதுதான் மோசே வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த கட்டளை வந்து கொடுக்கிறாரு. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கட்டளையில அந்த முதல் கட்டளையை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த ஐப்ராத்து நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேவர்களாக இருக்கட்டும், அல்லது அமோரியர்கள் தேவர்களாக இருக்கட்டும், இஸ்ரவேலின் தேவனுக்கு எந்த விதத்திலையும் அவங்க வந்து சமமா இருக்க முடியாது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். வாசிக்க அந்த வசனம் சங்கீதம் 86 8-10. தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சரியா? ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று பார்க்கிறோம். ஒரு பாடல் கூட இருக்குதுல்ல, என்ன பாட்டு? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்மளுடைய தெய்வத்துக்கு ஒப்பானவர் யாருமே இருக்க முடியாது. அதனால யோசுவா வந்து சொல்றாரு, உங்களுடைய தேவன் ஒரே ஒரு தேவன் தான், உங்க கடவுள் ஒரே ஒரு கடவுள், அது இஸ்ரவேலின் கடவுள். அதனாலதான் பாருங்க, யோசுவா வந்து சொல்றாரு, அந்த யோசுவா பாருங்க, வாசிச்ச யோசுவா 24ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த 24ஆம் வசனத்துல பாருங்க, ஓகே, 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். அகற்றி விடுங்க, அந்த தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவன் அல்ல அப்படி என்று யோசுவா வந்து சொல்றாரு. தேவன் ஒருவரே உங்கள் தேவன். நீங்கள் அவரை மாத்திரம் நீங்கள் வந்து சேவிக்க வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஓகே, இஸ்ரவேலர்கள் தேவனை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே கட்டளை தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே கட்டளை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் சோதிக்கப்படுகிற அந்த நாட்களில், பிசாசானவனால் சோதிக்கப்படுகிற அந்த நாளில் இயேசு வந்து என்ன சொன்னாரு? அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை ரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று நாம் வந்து பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இப்போ என்ன பார்க்கிறோம் என்றால், ஏன் அவர் ஒருவரை மாத்திரம் நம்ம வந்து சேவிக்கணும்? அது காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து
நம்மை ரட்சித்தார். வேற யாரும் நம்மளை வந்து ரட்சிக்கல. பாவத்திலிருந்து வேற யாரும் நம்மளை வந்து ரட்சிக்கல. நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய உள்ளத்தின் அலங்கோலம், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை பார்த்த ஒரே ஒரு கடவுள் அந்த யெகோவா தேவன். அவரே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு வந்து நித்திய ஜீவனை அவர் வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். வேறு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளாக வரவே முடியாது, கடவுளாக இருக்கவும் முடியாது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் அந்த வசனம் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய நம்ம வந்து என்ன உணரணும்னா, நம்மை விடுவித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை பராமரிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சற்று முன் நம்ம வந்து வாசித்தோம் அந்த உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்மை சுமந்து கொண்டு வந்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கண்ணீரை துடைத்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய போராட்டங்களில நமக்கு துணை நின்றவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் நமக்கு கரம் பிடித்து தூக்கி எடுத்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நம்ம கேட்கும் போது நமக்கு சுகத்தை கொடுத்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பின்னோக்கி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லாவற்றையும் நமக்கு செய்தவராக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக இருக்கின்றார். அதனால தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், அன்றைக்கு மோசே கொடுத்தார், யோசுவா கொடுத்தார், கட்டளை சரிதான். அந்த அதே கட்டளை தான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நீ தொழுது கொள்ள வேண்டும், ஒருவரே நீ சேவிக்க வேண்டும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக வேறு எதுவுமே உன்னோட வாழ்க்கையில வரவே கூடாது. உன் கணவன் வரக்கூடாது, உன் மனைவி வரக்கூடாது, உன் பிள்ளைகள் வரக்கூடாது, உன் பணம் வரக்கூடாது, உன்னுடைய உறவுகள் வரக்கூடாது, உன்னுடைய செல்வங்கள் வரக்கூடாது. எதுவுமே கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல வரவே கூடாது. எப்போ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக வருகிறதோ என்ன பார்க்கிறோம்? நாம் தேவர்களை தொழுது கொள்ள ஆரம்பம் செய்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ பிரியமானது, முதலாவதாக யோசுவா கட்டளை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க கர்த்தரை மாத்திரம் சேவியுங்கள் என்று. இரண்டாவதாக பாருங்க, இந்த கட்டளையை யோசுவா வந்து கொடுக்கும்போது ஒரு காரணத்தோடு வந்து கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் வந்து வித்தியாசமானவர்கள் என்று சொல்லும் பொழுது பழைய வழக்கத்துக்கு திரும்புகிறவர்கள் என்று பார்க்கணும். அதான் நம்ம பார்க்கணும், தேவனை சேவிக்க ஒரு முடிவு நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு யோசுவா இரண்டாவதாக சொல்கிறத நம்ம வந்து பார்க்கணும். என்ன முடிவு? தேவனை சேவிப்பதா, தேவர்களை சேவிப்பதா? Serve God or gods? தேவனா தேவர்களா? ஸோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம அதுதான் பார்க்கணும். இன்னும் குழப்பத்துல தான் வந்து இருக்கிறாங்க. தேவனா தேவர்களா? பிரியமானவர்களே, இந்த ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த மனித இயல்பை நம்ம வந்து பார்க்கணும், ஹியூமன் நேச்சரை நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஹியூமன் நேச்சர், இந்த மனித இயல்பை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எதெல்லாம் நம்ம வந்து தீவிரமா பார்க்கிறோமோ, அதாவது பல ஒரு நீண்ட காலத்துக்கு எதை நம்ம வந்து அதையே பார்க்கிறோமோ, எதை நம்ம வந்து சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறுத்துறோமோ, எதை நம்ம வந்து நீண்ட காலத்துக்கு அனுபவிக்கிறோமோ,
அதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் செயலாக மாறுகிறது. நம்மளுடைய செயல் அதுக்கு ஏற்ற வண்ணமாக மாறுகிறது. அதனாலதான் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் 430 வருஷம் இந்த எகிப்தில இருந்தாங்க. எகிப்திலிருந்து இருந்த பிறகு அவங்க மறுபடியும் இந்த கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்தாரு. மோசே தலைமையில அழைத்து கொண்டு வந்தாரு. ஆனா என்ன நடக்குது பாத்தீங்களா? அந்த 400 வருஷம் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய இருதயம் அப்படிதான் இருக்குது. சீனாய் வனாந்தரத்துல அவங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சு? அவங்களுடைய மனம் பாருங்க எப்போதுமே இரண்டா தான் இருக்குது. ஆல்வேஸ் டபுள் மைண்டட் அப்படின்னு பார்க்கணும். எலியா தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். அங்க என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும்படியாக ஒரு சவால் எழுகிறாரு. அந்த ஜனங்களுக்கிட்ட அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வசனம் தான் அது காட்டுகிறது. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தினா நீங்க தடுமாறி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அப்ப என்னன்னா, மனுஷனுடைய இயல்பு என்ன அப்படின்னாக்கா, பழசை எதை நம்ம பார்த்து வளர்ந்து வந்தோமோ அதுதான் அது போவதற்கான மறுபடியும் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை இங்க பார்க்கணும். அப்போ யோசுவா அதுதான் வலியுறுத்தி அவர் சொல்றாரு. ஏன்னா உங்க மனம் தடுமாறுகிறதுனால நீங்க ஒரு முடிவு பண்ணணும். You have to decide. நீங்க சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ற. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே நான் சேவிப்பேன் என்பதை அவர் சொல்றாரு. அவருடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் இந்த யெகோவா தேவனை மாத்திரம்தான் நான் சேவிப்பேன். மறந்துடாதீங்க, யோசுவாவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ஒன்னாதான் வந்தாங்க. இல்ல, எகிப்து தேசத்திலிருந்து எல்லாம் ஒன்னாதான் புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படிங்க யோசுவா மட்டும் அவருடைய இருதயம் நேரா இருந்தது? இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த தடுமாற்றம் இருந்தது. யோசுவா ஒரு முடிவா அவர் இருக்கிற ஆரம்பத்திலிருந்து ஒரே ஒரு முடிவு தான். என்ன முடிவு? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யோசுவா சொல்ற, நீங்க முடிவு எடுக்கணும். யாரை நீங்க சேவிக்க போறீங்க? ஏனென்றால் நீங்க இன்றைக்கு தவறான முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களை பாதிக்கும், உங்க பிள்ளைகளை பாதிக்கும், குடும்பத்தாரை பாதிக்கும், இனி உங்க சந்ததியை அது பாதிக்கும். அப்ப நீங்க யார நீங்க சேவிக்க போறீங்க? யோசுவா நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு முடிவு எடுத்தார். இல்ல, இந்த சரியான முடிவு எடுக்க என்ன காரணம்? வாய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோசுவா பாருங்க, அவர் ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை அவர் பார்த்தார். He saw the power of the Lord. He saw the salvation of the Lord. தேவனுடைய ரட்சிப்பை அவர் பார்த்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். அப்ப சின்ன வயசு தான் அவருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்தாரு. தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்தார். நீ வணங்கலியா, நீ தேவனை பின்பற்றலியா, தேவனுக்கு விரோதமா உன்னுடைய முதுகை நீ காட்டினியானா ஆண்டவர் தண்டிப்பார் என்பதை யோசுவா அதெல்லாம் பார்த்தார். அதெல்லாம் பார்த்தார். He saw the faithfulness of the Lord. தேவனுடைய உண்மைத்துவத்தை பார்த்தார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்களை கொண்டு வந்த விதம், அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த விதம், மன்னாவை கொடுத்த விதம், அப்புறம் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்த விதம், இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அந்த இரட்சகர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் பார்த்து அதுதான் அவர் பார்த்தார். நீண்ட காலத்திற்கு எதை அவர் பார்த்தாரோ, இப்ப பாருங்க அவருடைய உள்ளம் அந்த தேவனையே சார்ந்திருந்தது. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், எதை ரொம்ப காலமா பார்த்தாங்களோ அதுதான் உங்களுடைய இருதயம் அங்க போனதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சீனாய் மலையில என்ன ஆச்சு?
ஒரு வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுடைய இருதயம் வந்து அந்த விக்கிரகங்களையே பார்த்தனால என்ன ஆனது, மோசே மலையில ஏறிட்டாரு, 40 நாள் ஆச்சு வரல. உடனே என்ன செஞ்சாங்க, அவர் போயிட்டாருப்பா, இனிமேல் வரமாட்டாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல, அதனால பரவாயில்ல, இப்ப எங்களை வழி நடத்துவதற்கு ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் எங்க தெய்வம். பார்த்தீங்களா எவ்வளவு சீக்கிரத்துல மாறிட்டாங்க பார்த்தீங்களா? ஆனா யோசிச்சு மாறினாரா? மாறவே இல்லை. ஏனென்றால் அந்த எகிப்தில் இருக்கும்போது அவர் அந்த ஒரே ஒரு தேவனை தான் அவர் வந்து பார்த்தார். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம், கடவுள் வந்து எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த தெரிவு செய்த சாய்ஸஸ், இந்த சூசிங் பண்றது ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய தேவன் வந்து நம்மளை வந்து ரோபோட்டா படைக்கல. ஸோ அந்த சுய சித்தம் என்பதை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தேவன் வந்து அவர் தெரிவு செய்கிற தேவன். அதுதான் மனுஷனுடைய சாயல் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். நாம் தெரிவு செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் வந்து தெரிவு செய்வோம் என்பதை தேவன் வந்து விரும்புகின்றார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை சேவிக்க போகிறோம், யாரை நாம் தொழுது கொள்ள போகிறோம், அது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு உணவுனால நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா இது எதை குறிக்கிறது. நேற்று எங்களுடைய கருண் குடும்பத்தில் இந்த பெத்தேல் ஆயியை குறித்து நான் பேசினது போல, இப்ப இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த ஐப்ராத் நதிக்கு இருக்கின்ற அந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து காட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்வாங்க, பாரம்பரியத்தின் தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அமோரியரின் தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது காட்ஸ் ஆஃப் கல்ச்சர் அப்படின்வாங்க. அப்ப இது இன்றைக்கு நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த காட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, பாரம்பரியத்தின் தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு இந்த உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பெற்றோரின் பழக்க வழக்கங்கள். ஸோ நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு கடவுளுடைய ஆராதனைக்கும் அந்த கூடி வருதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு மற்ற காரியங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்த அந்த பழக்கத்தை தான் இந்த பிள்ளைகள் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கு அந்த பாரம்பரியம் தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவர்களாக மாறிவிட்டார். அதே போலதான் நம்ம வந்து பார்க்கிறோம், the gods of culture practicing what the non-Christians used to do. அவிசுவாசிகள் என்ன செய்கிறார்களோ அதையே நடைமுறைப்படுத்துவது இல்ல. என்ன பார்க்கிறோம் இதுலன்னா, அவிசுவாசி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போறது அவங்களுக்கு வந்து அது ஒரு கட்டாயம் கிடையாது. நினைச்சா போவாங்க, நேரம் தான் போவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வேற எதையாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கம் தான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய எண்ணத்துல வந்து வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆராதனைக்கு போகலன்னா இப்போ என்ன போவோம், நமக்கு வேற வேலை இருந்தால் வேற வேலைக்கு போய் செய்வோம் அப்படின்ற எண்ணம் வந்து இன்றைக்கு விசுவாசிகளை ஊடுருவி பாய்ந்து விட்டது. ஸோ இன்றைக்கு மறந்துடாதீங்க, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவர்களாக மாறிவிட்டது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை ஒட்டி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், 2025ஆம் ஆண்டுல நமக்கு நிறைய மற்ற காரியங்கள்லாம் வரும். ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸ் வரும், வேலை வரும், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வரப்போகுது. இனி நிறைய என்கேஜ்மெண்ட்னா கல்யாண என்கேஜ்மெண்ட் இல்லை, மற்ற காரியங்கள்ல உள்ள ஈடுபாடுகள் நமக்கு வந்து வரப்போகுது. உண்மைதான், சனி ஞாயிறுக்கு நமக்கு வந்து லீவு, குடும்பமா தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு காலகட்டத்தை தேவன் நமக்கு வந்து உருவாக்கி இருக்கிறார், உண்மைதான். ஆனா இந்த இடையூறுகள் மறந்துடாதீங்க. இந்த தேவர்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போறாங்க. நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அவங்க வந்து வரப்போறாங்க. ஆகையினால தான் we have to decide, time to decide. நாம் இன்றைக்கு முடிவு பண்ணணும். கர்த்தரை சேவிக்க நம்ம வந்து ஒரு முடிவு நம்ம வந்து எடுக்கணும். முழு ஆத்மா முழு பலத்தோடு
அவரை வந்து முழு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த என்னை ரட்சித்த, எனக்கு பாவ மன்னிப்பை வழங்கிய, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை மாத்திரம்தான் நான் தொழுது கொள்ளுவேன் என்று அந்த ஒரு முடிவு நாம் வந்து எடுக்க வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு வருவது என்னென்றால் இது ஒரு பெரிய பாக்கியம் இது. ஸோ we need a serious commitment, a commitment to serve God. தேவனை சேவிக்க ஒரு அர்ப்பணிப்பு நம்ம வந்து செய்ய வேண்டும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது யோசுவா என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 19ஆம் வசனத்துல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்லிட்டாரு. அப்ப ஜனங்கள் வந்து சொல்றாங்க, நாங்களும் அவரை வந்து சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோசுவா என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனத்துல, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். You are not going to do. நீங்க சேவிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி எப்படிங்க இவ்வளவு உறுதியா அவர் வந்து சொல்றாரு? இல்ல, நீங்க செய்ய மாட்டீங்க. ஏனென்றால் இது இஸ்ரவேல் ஜனங்கள். நினைக்கிறேன் இப்போ யோசுவா காலத்துல நம்ம வந்து பார்க்க ஏறத்தாழ 2-3 சந்ததி வந்துருச்சு. யோசுவா அதெல்லாம் பார்த்துட்டு வராரு. அப்ப என்ன பார்த்துட்டு வர்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நாங்க பின்பற்றுவோம்னு சொல்லுவாங்க, வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து பார்த்தா பின்பற்றவே மாட்டாங்க. மோசேக்கிட்ட அதான் சொன்னாங்க, நாங்க செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? வழி விலகி போனாங்க. அதே தான் நம்ம வந்து பார்க்கிறோம். யோசுவாவுடைய காலகட்ட தலைமைத்துவத்திலே அதே தான் நம்ம வந்து பார்க்கிறோம். நாங்க செய்வோன்றாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யாமல் போன நாட்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப், செய்வோன்னு சொன்னாங்க, அப்புறம் செய்யாம போனாங்க. யோசுவா இருக்கிற வரைக்கும் செஞ்சாங்க. யோசுவா இருக்கிற வரைக்கும் கர்த்தரை சேவித்தார்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா யோசுவாவுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வாசிங்களேன், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Judges chapter 2 verse 10. நீதிமொழிகள்ல நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. என்னாச்சு? கர்த்தரையே அறியாத சந்ததி எழும்பிருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அதே சந்ததி தான். அப்படின்னா என்னாச்சு? there is no serious commitment. இல்ல, பிதாக்கள் வந்து அந்த சீரியஸ் கமிட்மெண்ட் வந்து செய்யாததுனால தான் என்ன ஆயிடுச்சு? ஒரு தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது வேற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, கடந்த 10 வருஷம் நான் வந்து பார்க்கிறேன், நம்முடைய திருச்சபையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது பெரிய போராட்டம். ஏன்னா ஸ்கூல் இருக்குது, அப்புறம் வேலை, இவைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது சரியான போராட்டம். பட் we have tried our best. நம்ம ட்ரை பண்ணோம். ஆனா அநேக வேலையை நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த சபை கூடி வருதுல நம்ம வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டோம். we have missed a lot. தேவனை சேவிக்க தொழுது கொள்ள வேண்டிய அந்த நாளிலே அநேக நாட்களை நாம் மிஸ் பண்ணிட்டோம். we had missed many coming together. அது வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சபை
கூடி வருதலை அப்படின்னு பார்க்கிறோம். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க அப்படின்னு வசனம் சொல்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்திருக்கிறார். நானும் என் வீட்டாரும் இந்த கர்த்தரை சேவிக்க நமக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை நமக்கு வந்து திறந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஒரு ஓய்வு நாள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இது ஒரு கர்த்தர் செய்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதை அது சீரியஸா நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து உணரணும். இது ஆண்டவர் செய்த ஒரு செயல். இது எப்படி தெரியுமா நீங்களும் நானும் பார்க்கணும். இந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்தார் பார்த்தீங்களா? அது சரித்திரத்துல மகா பெரிய ஒரு அதிசயம். ஆனா அதை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. அதே போலதான் இன்றைக்கு நம்ம அப்படி இருக்காம இது ஆண்டவர் செய்த அற்புதம். weekend holidays a miracle. ஆண்டவர் செய்த அற்புதம் என்று நம்ம வந்து இதை வந்து உண்மையிலே கருதி வந்தோம் என்றால் நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய நாட்களை நம்ம வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுதான் நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். We have to go back to the early church practice. ஆதி திருச்சபையினுடைய பழக்கத்துக்கு நம்ம வந்து கடந்து வர வேண்டும். எப்படி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும், அந்த அனுதினம் என்ற வார்த்தை கர்த்தருடைய நாளிலே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு, அந்த சல்வேஷன், அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு எதுக்குமே ஒப்பிட முடியாது. அதனால அந்த ஜனங்கள் வந்து உணர்ந்தாங்க, விசுவாசிகள் உணர்ந்தாங்க, இந்த ரட்சிப்பு பெரியது அப்படின்னு சொல்லி தேவனுடைய கர்த்தருடைய நாளில அவங்க கூடி வந்தார்கள். கமிட்மெண்ட் டு ப்ரே, கமிட்மெண்ட் டு டீச், கமிட்மெண்ட் டு ஹேவ் ஃபெலோஷிப் அண்ட் டு க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அப்போ கர்த்தருடைய காரியத்தில் நாங்கள் பெருக வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் நிமித்தமாக அவர்கள் கர்த்தருடைய நாளில கூடி வந்தார்கள். அந்த நாளை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணல. ஆகினால் பிரியமானவர்களே, நம்ம என்ன பார்க்கிறோம்னா, we have to decide and commit. நான் ஏன் இன்னைக்கு ரொம்ப வலியுறுத்தி நான் வந்து சொல்றேன்னா, மனுஷனுடைய இருதயம் மாறும். மனுஷனுடைய இருதயம் மாறும். மனுஷனுடைய இருதயம் மாறும் அப்படின்னாக்கா நம்ம ஜோர் சுல்தான் மாறலாம், அவருடைய இருதயம் மாறும். டிஎம்ஜியோட இருதயம் மாறும். இன்றைக்கு நம்ம மாறலன்னா கடவுள் அவர்களுடைய இருதயத்தை மாற்றுவார். இன்றைக்கு we have to decide. இனி இந்த கூடி வருதலை ஆண்டவரே நான் மிஸ் பண்ண மாட்டேன். I want to challenge all of you. உங்களை எல்லாரையும் நான் வந்து சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல 52 வாரம் எந்த வாரமும் ஆண்டவரே I am not going to miss the Lord's day. எந்த ஒரு கர்த்தருடைய நாளையும் ஆண்டவரே நான் மிஸ் பண்ண போறதில்லை. ஆனா உங்களுக்கு எதிராக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வரும், ஆபீஸ் வேலை வரும், சீக்கு வரும், எல்லாம் வரும். அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது வரும். இன்றைக்கு தேவனா தேவர்களா? சில நேரத்தில் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய நாளில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வரும்போது நான் போனாதான் இது வந்து நடக்கும், நான் போனாதான் இது வந்து செய்ய முடியும், இது இல்லாட்டா முடியாது. பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நான் ஆராதனைக்கு போயிட்டு அடுத்ததான் இந்த காரியத்தை நான் வந்து செய்யறேன் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே மாட்டோம். கடவுளுக்கு முதலிடம் கொடுங்க.
ஏன்னா இந்த நாள் மறுபடியும் நமக்கு வந்து வருமா என்பது நமக்கு வந்து தெரியாது. இப்போ கடவுள் இந்த வாசலை திறந்து இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா, நான் போன வாரம் செய்தி கொடுத்தது போல இந்த டே நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. நாம் கடவுளுக்கு நம் கணக்கு ஒப்புவிக்கணும். Why you miss this Lord's Day that I have given you? என்னை தொழுது கொள்ளும்படியான ஒரு நாளை நான் உனக்கு கொடுத்தேனே, ஏன் அதை நீ வீணாக்கல? பிரியமானவர்களே, Lord's Day is a precious day. கர்த்தருடைய நாள் அது விசேஷமான ஒரு நாள், அது மதிப்புக்குரிய ஒரு நாள். அந்த ஒரு நாளை நமக்கு என்ன அப்பாயின்மெண்ட் எல்லாம் வருதோ எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. அது கல்யாணமா இருக்கட்டும், எதையாவது இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், ஆண்டவரே நான் போய் உங்களை தொழுது கொள்ளணும். I have to go and worship you. நான் உங்களை தொழுது கொள்ளணும். அது நான் மாத்திரம் என் குடும்பமா அதை நான் வந்து செய்யணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கு we have to decide today. அந்த உறுதியான முடிவு இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் பார்க்கணும், பேர பிள்ளைகள் அதை வந்து பார்க்கணும். We have to decide. ஸோ இன்றைக்கு நான் உங்களை வந்து சேலஞ்ச் பண்றேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போமா? மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க, பார்த்து சொல்லிட்டு பாருங்க. அந்த 23ஆம் வசனம். யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொல்ல, சரி நீங்க கமிட்மெண்ட் பண்ணீங்க தானே, இப்ப நீங்க என்ன செய்யுங்க? அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். This is the serious commitment. Yes, you have made a commitment, right? Okay. எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு மட்டும் நேராக தேவனை தேடுங்க. ஐயா பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த சேலஞ்ச் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஓகே, இந்த வருஷத்துல இன்னையோட 2 வாரம் முடிஞ்சிருச்சு, நமக்கு மீதி இருக்கிறது 50 வாரம். இந்த 50 வாரம் ஆண்டவரே நான் மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு தலைவலி வந்தாலும் ஆண்டவரே எக்டிஃபாஸ் பெனடால் எங்க வீட்டில் ரெடியா இருக்கணும். ஆண்டவரே நான் போட்டுட்டு நான் வந்து ஆராதனையில் உட்காரு. ஆண்டவரே சனிக்கிழமை எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அகற்றுங்க ஆண்டவரே சொல்லி ஆராதனையில் வந்து உட்காரு. சனிக்கிழமை 12 மணிக்கு, ஐயா முக்கியமான ஒரு வேலை இருக்குது, வர முடியுமா ஐயா? ஐயா உங்க வேலையை நீங்க முதல் பாருங்க, நான் தேவனை தொழுது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? I challenge you. Don't ever miss the Lord's Day in 2025. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவனையா தேவர்களையா, ஆமாண்டவரே, எங்களை ரட்சித்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவித்தாலும் அந்த கர்த்தருடைய நாளை நாங்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளாமல் ஆண்டவரே இந்த வருஷத்தில் இருக்கக்கூடியதான 50 வாரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க, தேவனை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தார். இன்றைய நாங்கள் முடிவெடுக்க எங்களுக்கு உதவி தாங்க. சீரியஸான கமிட்மெண்ட், தீவிரமான அர்ப்பணிப்பை நாங்கள் இன்றைய செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். யாரும் எழுந்துட்டு இந்த இறுதி பாடல் பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். நண்பர்கள்,